தாவேக அரசாங்கம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது எதுக்கு ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்றாங்க? மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? அவங்க பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. திமுக நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் சிம்பிள். பட்ஜெட் ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடு, நிறைவேற்ற முடியாது. தாய்மாமன் சீரு ஸ்கீம்ங்கிறது டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். மீதி அவரால் எல்பிஜி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா இன்னைக்கு இருக்கிற ஈரான் அமெரிக்க போரில் அந்த எல்பிஜி ஸ்கீம் ஒன்றும் பண்ண முடியாது. 2500 ரூபாங்கிறது எல்லா கட்சியும் சொன்னது. அதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உலகத்தையே திருப்பி போடுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் வரும்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. இந்த 15 லட்சம் கோடி கடன் சொன்னேன் இல்லையா, அந்த 3.5 லட்சம் கோடி கடன் பொதுத்துறை, இன்னொரு 1.5 லட்சம் கோடி எங்க கடன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கடன் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கண்டிஞ்சல் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். அது 1,72,000 கோடி சங்கர். அப்போ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 15 லட்சம் கோடி. இப்போ நம்ம தாவேக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கடன் வாங்கியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது கூட அதிகமாகிடுச்சு. எப்படி இவங்கெல்லாம் அடைக்க போகிறாங்க? ஆல்ரெடி இவங்க வெள்ளை அறிக்கை மூலிமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வேறு நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டீங்க, எப்படி அடைக்க போகிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடியது கடன் வாங்காமல் அரசாங்கத்தை நடத்த போகிறது இல்லை. நவ் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் உங்களுடைய கடன் சுமை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். நம்மளுடைய கவர்மெண்ட் தாவேக அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாக்க பணம் வேணும். அப்போது கடன் வாங்கிறது தவறல்ல, கடன் வாங்கணும். கடன் வாங்காமல் இன்றைக்கி அரசாங்கம் நடத்த முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா FRBM ஆக்ட், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டியும் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கக்கூடிய சட்டம் அது. அப்போ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னா 3% ஒரு பட்ஜெட் பற்றாக்குறை தாண்டக்கூடாது, அந்த சட்டம் சொல்லுது. அப்போது 3% உங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறை தாண்டக்கூடாதுன்னா தமிழ்நாடு தாண்டிக்கிட்டு இருக்கானா? மிக அதிக அளவில் தாண்டிக்கிட்டு இருக்கு. சரி, தாண்டினாங்க, அந்த பணம் மக்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போய் சேரலை. அங்கே தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்ன, தாவேக அரசாங்கம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது எதுக்கு ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? அவங்க பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. சங்கர் பேரை சொல்லி ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸில் கடன் வாங்கியிருக்காங்க. சங்கர்னு ஒரு நபர், சத்யகுமார்னு ஒரு நபர், அது நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க சாமானிய மனிதர்களை கை காட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டுற டேக்ஸு, சங்கர் கட்டுற டேக்ஸு, சத்யகுமார் கட்டுற டேக்ஸு, ஒரு ஆட்டோ டிரைவர் கட்டுற டேக்ஸு, அந்த டேக்ஸ்லேயும் வருமானம் வந்திருக்கு. ஒரு சைடு கடனில் வந்த பணம், இன்னொரு சைடு வருமானத்தில் வந்த பணம். இந்த பணம் எங்கே போச்சுங்கிறது தானே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வேணாமா வேணாமா? அந்த பதில் தான் ஊழல். அந்த வந்த பணம் போய் சேர்ந்திருந்தால் ஒரு கிராமத்தில் ரோடு வந்திருக்கும், கிராமத்தில் குழா தண்ணி வந்திருக்கும், அந்த கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி ஸ்மார்ட் போர்டு வந்திருக்கும். ஆனால் அந்த பணம் உங்கள் பேரை சொல்லியும் என் பேரை சொல்லியும் சாமானிய மனிதர்களோட பேரை சொல்லியும் ஏழைங்க பேரை சொல்லியும் வாங்கின கடன்லேயும் ஊழல், வாங்கின வரியிலேயே ஊழல். நிதியமைச்சர் சொல்கிறபடி பார்த்தா அப்போ இந்த முறை பட்ஜெட்டில் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் பழைய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்ததோ திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்தெல்லாம் நாங்கள் வெளியிட போகிறோம், அதனால் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல சங்கர், கமிங் பேக் டு த அலோகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடன் பற்றி சொன்னேன். ரெண்டாவது உங்களுக்கு என்ன பணம் எங்கே போச்சு, வாங்கின கடனை திமுக, அதாவது ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், அதில் பணம் எங்கே லீக்கேஜ் ஆச்சு. இது நான் சொல்ல சங்கர், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் மேலே நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் உண்டு. 2 காரணம். உண்மையை பேசுகிறவர். லாஸ்ட் திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஸ்டாலின் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 30,000 கோடி கிட்டத்தட்ட முதல் குடும்பம் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனாலேயே அவர் பதவியை இழந்துட்டார். இன்றைக்கி பதவி இழந்து போர்ட்ஃபோலியோ இழந்து இன்றைக்கி எலெக்ஷன்லேயும் அவரால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. திமுக பண்ணதுனால தான், அவ்வளோ பெரிய படித்தவர், உண்மையை பேசுனதுனால. அவரே சொல்லியிருக்காரு 30,000 கோடி ஊழல்னு ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஃபஸ்ட்டு குடும்பம். அப்போ மற்ற குடும்பங்கள் எவ்வளோ திமுகவில்? அவரை சொல்கிறதுக்கு காரணம் அவர் நேர்மையானவர். அப்போது 30,000 கோடின்னும் பொழுது 5 வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்கன்னா 1,80,000 கோடி. அப்போ மற்ற எம்எல்ஏ மற்ற மினிஸ்டர்ஸ் எவ்வளோ காசு அடிச்சிருப்பாங்க? அப்போ நான் சொல்கிறேன், 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருந்தால் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி பணம் மக்களுக்கே போல, ஸ்கீம்ஸாக போல. இப்போ வாங்க, தாவேக அரசாங்கம் டெலிவரி பண்ண முடியுமானா கட்டாயமாக டெலிவரி பண்ண முடியும். 2 கோணங்களில் நம்ம இதை சிந்திக்கணும். தாவேக அரசாங்கம் இன்னைக்கு
நம்ம வந்து 60 நாட்கள் தாண்டி 70 நாட்களில் வந்து நமக்கு போயிட்டுருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டாக எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமோ முதல் கட்டத்தில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிராஸ் ரூட் லெவல் கரப்ஷன். இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு காலையில் திமுகவினுடைய ஐடி விங் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ இருந்தது நிதியாண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் 2021லேருந்து 22 வரைக்கும் முதலீடு வந்து 22,396 கோடி. அதுவே 2022-23 17,247 கோடி. அதுவே 2023-24 24-25 24,374 கோடி அப்படின்னு சொல்லி அந்நிய நேரடி முதலீடு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தகவலாக கொடுக்குறாங்க. ஆல்ரெடி பெட்டரான ஒரு இடத்துல தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டை விட நல்ல நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்களே. அதுதான் சொல்றேன். ஐசோலேட்டட் ஃபிகர். எஃப்டிஐக்கும் ஊழலுக்கும் பட்ஜெட்ரி அலோகேஷனுக்கும் சோஷியல் வெல்ஃபேருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எஃப்டிஐங்கிறது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் போய் ப்ரொமோட்டே பண்ணாட்டியுமே தமிழ்நாடை நோக்கி வருவாங்க. ஏன்னா சங்கர் மாதிரி சத்யகுமார் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடைய டேலண்ட் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. நீங்கள் வந்து ஆந்திராவோட தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆந்திராவில் வந்து டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் மிக அதிகமான டேலண்ட் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. நான் இன்றைக்கி என்றைக்குமே டினை பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால தான் நம்ம பசங்க படிச்சிருக்காங்க. இல்லை நான் சொல்ல வரல. இப்போ அப்ஸ்கில் பண்ணி அந்த பசங்களோட டேலண்ட் இருக்கிறதுனால தான் எல்லா அந்நிய முதலீடுகளுமே இங்கே வருது. இது ஒரு அரசாங்கம் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ண விரும்புகிறேன். தாவேகா அரசாங்கத்திலேயே எஃப்டிஐ வந்தாலுமே அந்த எஃப்டிஐ வர்றது யாரை நம்பி வருது? ஒன்று தளபதி அவர்களுடைய கவர்மெண்ட்டை நம்பி வருது. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, இன்னோவேஷனில் இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்கள நம்பி வருது. அப்போது இந்த ஃபிகர் நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்களுடைய தாவேகா அரசாங்கம் கேட்டாலுமே சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உட்கட்டமைப்பில் நம்பர் 1 சிறந்த உட்கட்டமைப்பு என்பதை பொறுத்தவரை பெரிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதில் வந்து பல்வேறு இந்த மாதிரி தகவலை கொடுக்கும் பொழுது பெட்டரான ஒரு கவர்னன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அந்நிய முதலீட்டில் ஆல்ரெடி வந்து பெட்டரான இடத்துல இருக்குது, உட்கட்டமைப்பில் நம்பர் 1 இருக்குது, இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது. அப்புறம் இதில் என்ன தாவேகா ஆட்சியினுடைய ரோல் இந்த பட்ஜெட் மூலியமாக என்ன அடுத்த லெவலுக்கு போகுது? சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்றைக்கி தாவேகா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை இன்றைக்கி கிராம லெவலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியோடையும் அக்கௌண்டபிலிட்டியோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் டெவலப் பண்ணி டெக்னாலஜி வழியாக அதை ட்ராக் பண்ணக்கூடிய சிஸ்டமை தாவேகா அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது லாஸ்ட் மைல் சிட்டிசன், அதாவது கிராமப்புறத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த ஸ்கீம்ஸ் போய் சேரத்துக்கான சாத்தியக்கூறுகளை இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்ட் இன்டர்வென்ஷனால தாவேகா உருவாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவேகா அரசாங்கம் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜியை வந்து எப்படி லீவரேஜ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இருந்த கட்சிகள், திராவிட கட்சிகளும் டெக்னாலஜி லீவரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாங்களா? இல்லையே. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுக்கு ஆகஸ்ட்டில் வந்து ரோல் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஆன்லைன் பண்ணுறத ஒரு 3 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஏன் 3 வருஷம்? 5 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கலாமே? பண்ணலையே. சங்கர் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. லேண்ட் ரெக்கார்டும் பட்டா ரெக்கார்டும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் ரன் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் மிஸ் மேட்ச் இருக்கோ கொடுத்துரும் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில். அது மாதிரி இருக்கக்கூடியதை ஏன் செய்யலை? இப்போது நாங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதுனால நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் சப்சிக்வெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி மக்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸும் பெனிஃபிட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் அவங்க டோர் ஸ்டெப்புக்கு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை இந்த பட்ஜெட்டில் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது இஷ்யூ என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன பெரிய இஷ்யூவாக போட்டிருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ப்ராப்ளம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மாணவர் இன்ஜினியரிங் படித்தவர் ஒரு டெலிவரி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லலை. நானும் ஒர்க் பண்ணலாம், நீங்களும் ஒர்க் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அவருக்கு டேலண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணாமல் அவர் அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கிறது இன்னும் பெரிய சேலஞ்சு. அன்எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு, இன்னொரு பிரச்சனை வந்து எஜுகேட்டட் அண்டர் எம்ப்ளாய்டு. இந்த 3 பிரச்சனையுமே இன்னைக்கு தாவேகா சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும்.
கொஞ்சம் நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் ஓவராலாக நீங்கள் தமிழ்நாடு எக்கானமி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரச்சனை தான் ப்ரையாரிட்டினே சொல்லுவேன். அதுக்காக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தோம், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யாருக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெடி பண்ணக்கூடிய சிஸ்டம் உருவாக்குறத வந்து இல்ல அந்த மாதிரி அறிவிப்புகள் எதுவும் வருமா, வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? ஆல்ரெடி கடன் இருக்குன்னு வேற நம்ம பேசுறோம். நீங்க வேணா பாருங்க, நாங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை டெலிவர் பண்ணுவோம். வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது, அதுபடி நிறைவேற்றப்படுதா அப்படிங்கறத பிரதான கேள்வி. அதாவது திமுக நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் சிம்பிள் சங்கர். பட்ஜெட் ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடு, நிறைவேற்ற முடியாது. பட்ஜெட் ஒரு சைடு நீங்கள் போடுறீங்க, ஊழல் ஒரு சைடு நடக்குது. இப்போ எம்ஐடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேஎன் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஊழல் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. அவர் பண்ண ஹவாலா டிரான்சாக்ஷன் வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் எழுதியிருக்காங்க. அடுத்தது லா அண்ட் ஆர்டரில் டிஜிபியே இல்லாமல் ஒரு ஸ்டேட் இயங்கிட்டு இருந்தது. நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், ஏன் ஆளே இல்லையா, ஏன் டிஜிபி போடல? அப்போ எதுக்காக போடல? நீங்கள் பல கேஸ் எடுக்கக்கூடாது, அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடாது, திமுக அரசாங்கம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது பட்ஜெட் அலோகேஷன் ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடுனா பட்ஜெட்டே ஊழல் பண்றதுக்காக தான். அப்போ தாவே காட்சியில ஊழல் கண்டிப்பா இருக்காது. அமைச்சர்கள் யாரும் கண்டிப்பா இருக்காங்க. அதாவது கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் தான். எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் இஸ் 0 டாலரண்ட் டுவார்ட்ஸ் கரப்ஷன். ஊழல் இருக்காது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். திமுக வந்து சில நலத்திட்டங்கள்லாம் பண்ணி மக்களை கவர்ச்சியாக பண்ணாங்க. இவருக்கு வேணுங்கிற திட்டங்களை பண்ணி இவர் கவர்ச்சியாக பண்ணுவார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒத்துமை உண்டு. காங்கிரஸ் காலத்துலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் சில நல்ல திட்டங்களை எல்லாரும் நடத்திட்டு இருப்பாங்க, பேர் மாற்றிப்பாங்க, பட் அதை மூட மாட்டாங்க. மோதி மாதிரி கிடையாது. நான் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்துவேன், இப்போ ஸ்கீமை மாற்றிட்டாரு, இதை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் லிமிட் பண்ணார். இப்போ இவர் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு பெருந்தலைவர் காமராஜ் பேரை வச்சிட்டார். இனிமேல் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க புதுசாக பிறந்தா மோதிரம் போடுறேன், எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அந்த ஸ்கீமில் வந்து வாட் எவர் இஸ் த ஸ்கீம், அது அவரோட ஸ்கீமாக அவர் சொன்னது தாய்மாமன் சீரு ஸ்கீமுங்கிறது டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். மீதி அவரால் வந்து எல்பிஜி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா இன்றைக்கி இருக்கிற ஈரான் அமெரிக்க போரில் அந்த எல்பிஜி ஸ்கீம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வாய்ப்பு இல்லை இந்த பட்ஜெட்டில் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரம் தெரிஞ்சதுனா 2500 ரூபாங்கிறது எல்லா கட்சியும் சொன்னது, அதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாரு. 1000 ரூபா 1500, அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். 2500 இல்லாட்டா நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை 2500 ஆக்குறேன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் சொல்லாமே தவிர, அதை தவிர எர்த் ஷேட்டரிங், அதாவது உலகத்தையே திருப்பி போடுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் வரும்னு எனக்கு தெரியும். முக்கியமாக வேற ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபைனான்சஸ் ரொம்ப நாசுக்காக இருக்குது. நம்மளுக்கு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி கடன் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அது பண்ண முடியும். அது என்ன வந்து அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம ஊரில் நடக்கிறத பூஸ்ட் பண்ணி அதை பண்ணாங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஆனால் லாங் டேர்மில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இபியும் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமையும் அவங்க சால்வ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம வந்து அதிக வருமானம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொன்னதாக நம்மளுக்கு எல்லாம் கரெக்டுப்பா. பட் ப்ரைமரி ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். இட் ஹாஸ் டு எங்கேருந்தா ஒரு இடத்துல ரெவென்யூ வரணும், ரைட்டா? நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறதுலையே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ரெவென்யூ ஜெனரேட்டிங்காக நீங்கள் ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு அது வரும். ரெவென்யூ ஜெனரேட்டிங் இல்லைன்னு வைங்க, அப்போ நீங்கள் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கணும். கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கலன்னா அது லாஸ்ட்டில் போய் கடன் வாங்கி எங்கேயாவது போகும். கவர்மெண்ட் வந்து அதோட டேக்ஸ்லேருந்து கொடுக்கணும். சுமார் 20% ஆஃப் அவர் டோட்டல் பட்ஜெட் வந்து இதுலேருந்து போகிறது. எதுலேருந்து போகிறது? 20% எலக்ட்ரிசிட்டி பட்ஜெட் வந்து இந்த ஃப்ரீ ஃபார்மர் ஸ்கீமுக்கு போகிறது. அதில் நிறைய முறைகேடெல்லாம் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணணும். எது இந்த அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற பவரை கரெக்டாக குவான்டிஃபை பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெரிய சேவிங்ஸ் பண்ணணும். அதை சேவிங்ஸ் பண்ணி டைட் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ண முடியும். பட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இது வரைக்கும் பிடிச்சது என்னென்னா, ஒரு கோவிலில் பணம் கட்டிட்டாங்கன்னா அந்த எஃப்டி போட்டு அந்த கோவில்லையே செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு எங்கேயாவது கான்ட்ராக்ட் விட்றத நிறுத்திட்டாங்க.
அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது. அறநிலையத்துறையில நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நேரத்துல அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஏதாவது மேம்பட்ட விஷயம், அதுல இருந்து ஏதாவது revenue பயணியில் generation- வந்து கிளியராக அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணார், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது சரியாயிடும். ரைட்டா? பட் இப்போ நான் இதை கார்மெண்ட் ட்ரஸ்ட், நான் வந்து ஒரு ஹிந்து, ப்ராக்டிசிங் ஹிந்து, ரெகுலராக கோவிலுக்கு போகிறேன். நேற்று கூட மன்னார்குடியில் போய் ராஜகோபால சாமி பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் நான் கோவிலுக்கு போகிறது என்னோட வழக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கோவிலை நடத்துகிறத நான் வரவேற்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ப்ரைவேட் காலில் கொடுத்தாங்கன்னா, ராமர் கோவிலில் இப்போ நடந்ததை பார்த்தீங்க, அதுதான் நடக்கும். அதனால் ப்ரைவேட் அப்புறம் யாரை ட்ரஸ்டியாக போடுறது, இப்படி போடுறது. இதே அரசாங்கம் தான் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த அரசாங்கத்திட்ட என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? டாக்ஸ் எதுவும் உயருமா? இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேட்டஸ் ஜோன் சொல்லிட்டேன். இந்த அரசாங்கத்தோட மெயின் புஷ்ஷே வந்து நான் கரப்ட் கவர்னன்ஸுக்கு தான் இருக்கும். லோவர் லெவலில் கரப்ஷன் என் பண்ணுறது தான் இவங்களோட கவர்னன்ஸ் பிரின்சிபலாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க புஷ் பண்ணுவாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே worth. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.